வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தோண்டி விடுபவர்களாக செயல்படுவதை நிறுத்துங்கள். நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த உணர்வுபூர்வமான விவகாரங்களை விவேகத்தோடு கையாளுங்கள். குறுகிய அரசியல் தனிப்பட்ட நலன்களுக்காக பொறுப்பற்ற சில தனிநபர்களால் தூண்டிவிடப்படும் இனவாத அரசியலை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வர்த்தக சமூக தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மலாய் வர்த்தக சபையின் தலைவர் நோர் ஷஹாரின் பின் ஹமிடன் கூறுகையில், இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் என்பது வெறும் சமூக மதிப்பு மட்டுமல்லாமல் அது நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையின் முதுகெலும்பாகும் என உறுதிப்படுத்தினார். அமைதியான சூழலிலும் மக்கள் ஒருவரையொருவர் மதித்து வாழும் நிலையிலும் மட்டுமே வர்த்தக உலகம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற முடியும். மலேசியாவின் வளமே அதன் பன்முகத்தன்மையில்தான் உள்ளது என குறிப்பிட்ட அவர், சில தரப்பினர் இனம் மற்றும் மத ரீதியான தீயை பற்ற வைக்கும் தூண்டி விடுபவர்களாக செயல்படும் போது அவர்கள் மக்களுக்கிடையிலான உறவை சிதைப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதார எதிர்காலத்தையும் பணயம் வைக்கிறார்கள் என்றார் அவர். முதலீட்டாளர்கள் சமூக நிலைத்தன்மையை தங்களின் நம்பிக்கைக்கு அடிப்படையாக பார்க்கிறார்கள் என்றும், இனவாத சூழலால் நாடு சீர்குலைந்தால் அது ஒட்டுமொத்த பொருளாதார வாய்ப்புகளையும் பாதிக்கும் எனவும் எச்சரித்தார். மேலும் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் பொறுமை மற்றும் பரஸ்பர மரியாதையை பின்பற்றி மக்கள் இத்தகைய சதிகாரர்களின் வலையில் விழக்கூடாது எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இன மதம் அரசியலமைப்பு தொடர்பான விவகாரங்களை அரசாங்கம் விவேகத்துடனும் கையாள வேண்டும் என்றும், சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து தரப்பினருக்கும் சமமான நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.